எஸ்ஆர்எச் vs எல்எஸ்ஜி மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. என்ன மாதிரி அடி! ட்ரெவர்ஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பொழந்து எடுத்துட்டாங்க ரெண்டு பேருங்க. செம்ம அடி அடிச்சாங்க ரெண்டு பேர். ஏங்க டாஸை வின் பண்ணி கேஎல் ராகுல் என்ன நினச்சிட்டாருன்னா, எஸ்ஆர்எச்சை வந்து சேசிங் பண்ண விட்டு அவங்க அடிக்க மாட்டாங்க, நம்ம வந்து நல்லா விளாண்டுலாம் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம்னு நினச்சாரு. ஆனால் அங்கே வந்து எஸ்ஆர்எச் வந்து அப்படியே பொட்டலாம் பண்ணிட்டாங்க அவங்கள. ஹேட்ஸ் ஆஃப் டு பேட் கமின்ஸு சூப்பராக டீமை வந்து வழி நடத்தினாரு. அவங்க டீமும் சூப்பராக விளாண்டுச்சிங்க. டாஸை வின் பண்ண கேஎல் ராகுல் என்ன பண்ணார், பேட்டிங் பண்ணாருங்க. 165 ஃபார் 4. ரொம்ப பவர் பிளேயில் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆட்டாருங்க கேஎல் ராகுலும் அவங்க டீம். என்ன விக்கெட்ஸும் போயிடுச்சு, அதனால அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நின்று தான் ஆகணும். ஆயுஷ் படோனியும் நிக்கலஸ் புரான் தாங்க அடித்தாங்க. வேறு யாருமே அடிக்கல எல்எஸ்டியில். கேஎல் ராகுல் வந்து ரொம்ப அவங்க பவுலர்ஸே கிடையாதுங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. மயன்க் யாதவும் இல்லை. என்னங்க இம்பேக்ட் பிளேயரே கொண்டு வரலங்க. எதுக்கு சித்தார்த் மணிமாறனை விளையாட வைக்காம இருக்காருன்னு தெரில கேஎல் ராகுல். அவர் பண்ண பெரிய மிஸ்டேக்கு அதுதான், சித்தார்த் மணிமாறனை விளையாட வைக்கிறது தான். இந்த கௌதம் ஆஃப் ஸ்பின்னர் 2 லெஃப்ட் ஹேண்டர்னு அபிஷேக்கும் ட்ரெவர்ஸ் ஹெட்டும் 2 லெஃப்ட் ஹேண்டர்னு நினச்சிக்கிட்டு கௌதம் எடுத்தார். கௌதம்னா பொழந்து எடுத்துட்டாரு ட்ரெவர்ஸ் ஹெட். உண்மையிலேங்க எஸ்ஆர்ஹெச்னா எஸ்ஆர்ஹெச் தாங்க. அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ட்ரீட்டுங்க. ட்ரெவர்ஸ் ஹெட் பேட்டிங்கை பற்றி சொல்லியே அவனுங்க பொட்டலாம் பண்ணிட்டாருங்க லிட்ரலாக. அவங்க எல்எஸ்டியை சிங்கிள் ஹேண்டடாக அபிஷேக் சர்மாவும் அடித்தார். ஆனால் ட்ரெவர்ஸ் ஹெட்டுங்க 64 ரன்ஸ் வந்து 4 சிக்ஸஸ் தான். 65 ரன் மட்டும்தான் சிங்கிள் எடுத்திருக்காரு. அப்போனா 64 ரன்னு வந்து 6 4 தான் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. 65வது ரன்னு சிங்கிள், 66வது ரன்னு சிங்கிளுங்க. லிட்ரலாக பொட்டலாம் பண்ணிட்டாருங்க ட்ரெவர்ஸ் ஹெட் போட்டு. என்ன அடி அடிச்சாரு! ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணது வந்து அந்த அபிஷேக் சர்மாவும் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணார். ட்ரெவர்ஸ் ஹெட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணார், கிருஷ்ணப்பா கௌதமா 1 ஹேண்டடில் ஒரு 4 அடித்தார் ஷார்ட் பாலில். அதுக்கப்புறம் எல்லா பாலும் மிடில் தாங்க ட்ரெவர்ஸ் ஹெட். எப்பா பொழந்து எடுத்துட்டாங்க. அதிக சிக்ஸஸ் அடித்த இந்த டீமில் வந்து ஒரு சீசனில் ஃபஸ்ட்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் 145 இருந்தாங்க ஒரு இயரில். இப்போ வந்து 146 அடித்து இன்றைக்கி வந்து அந்த ரெக்கார்டையும் முறியடிச்சிட்டாங்க. ட்ரெவர்ஸ் ஹெட் எல்லாமே ரெக்கார்டு வச்சுருக்காருங்க. 18 பால்ஸ் மறுபடியும் 16 பால்ஸில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. 18 பால்ஸ்லேயும் மறுபடியும் ஒரு 50 அடிச்சிருக்காரு. எப்பா ட்ரெவர்ஸ் ஹெட் ரெக்கார்டை அவர் ரெக்கார்டை வந்து முறியடிக்கணும் போல் அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு ட்ரெவர்ஸ் ஹெட். என்ன மனுஷனே தெரில உண்மையிலங்க. ட்ரெவர்ஸ் ஹெட் வந்து ஆஸ்திரேலியா 2020 டீம்லேயே இருக்காரு. பெரிய த்ரெட்டாக இருப்பார். ஆனால் ட்ரெவர்ஸ் ஹெட் இது மாதிரினா ஆடினாருன்னா எப்பா போன வாட்டியும் எஸ்ஆர்ஹெச் வந்து மைனஸில் மும்பையில் தோத்தோடனே மைனஸில் 2 ரன் ரேட்டில் போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா +1 போயிட்டாங்க, +0.1 போயிட்டாங்க. சரியான ரன் ரேட்டு. இன்னும் மட்டும் வர மேட்சஸ்க்கு வந்து எல்லாருக்குமே வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் வந்து பெரிய மார்ஜினில் ஜெயிச்சிட்டாங்க. அதே வந்து பெரிய டஃப்பாக இருக்கும் வரும் எல்லா டீமுக்கும். இன்னும் மட்டும் எல்எஸ்டி வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் பிளே ஆஃப்க்கு. ஆனால் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப், சூப்பராக ஆடினார் அபிஷேக் சர்மாவும். இந்தியா டேலண்ட், இந்தியா கண்டிப்பாக ஆடக்கூடிய டேலண்ட் இருக்குது. அவர் இந்தியா விளாட்ற பொட்டன்ஷியல் இருக்குது. 2 பேருமே துவம்சம் பண்ணிட்டாங்க மேட்சை. 2 பேருமே கையில் கழட்டி கொடுத்துட்டாங்க. லிட்ரலாக ஒன்றுமே சொல்ல முடியாது. அபிஷேக் சர்மாவையும் ட்ரெவர்ஸ் ஹெட்டும் லிட்ரலாக பொட்டலாம் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. போயிட்டு வாங்கடான்ட்டு எஸ்ஆர்ஹெச்ங்கிறேன் எல்எஸ்ஜி வந்து அவ்வளோதான். கேஎல் ராகுல் வந்து இம்பேக்ட் பிளேயரை யூஸ் பண்ணலங்க. என்ன தான் பண்ணுறாருன்னு தெரில. இம்பேக்ட் பிளேயரை யூஸ் பண்ணாமலே 10 ஓவரில் அவங்க மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஆனால் இது மாதிரினா ஆடினாங்கன்னா எப்பப்பா ரொம்ப கஷ்டங்க. 1 ஹவர்லேயே சேசிங் முடிஞ்சிச்சிங்க. 1 ஹவர், ½ அன் ஹவர், 45 மினிட்ஸ்லேயே சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கங்க. என்ன அடி அடிக்கிறாருங்க இப்போ ட்ரெவர்ஸ் ஹெட். பெரிய ஃபைண்டுங்க இந்த வாட்டி ட்ரெவர்ஸ் ஹெட்டை எடுத்தது எஸ்ஆர்ஹெச். அபிஷேக் சர்மா வந்து உண்மையிலே ப்ரூவ் பண்ணிட்டாரு அவர் யாருன்ட்டு. உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் அபிஷேக் சர்மா. இது மாதிரி தான் விளாடணும். ரொம்ப நல்ல மேட்சாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். இந்த மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டாக போணுச்சு. எல்லாம் நினச்சாங்க இன்றைக்கி வந்து பேட் கமின்ஸோட பர்த்டேன்ட்டு. பர்த்டே பாய் ஒரு ட்ரீம் ஃபுல் பண்ணிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே டு பேட் கமின்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நல்ல டீமை வச்சுருக்காரு பேட் கமின்ஸு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஜெயித்த உடனே அந்த டீமுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் மட்டும் வர மேட்சஸ் வந்து ரொம்ப முக்கியம் எல்லா டீம்ஸ்க்கும். இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் ஜெயித்தோடனே மும்பை
எலிமினேட் ஆயிட்டாங்க. நாளைக்கு யார் இப்போ பிவிகேஎஸ் ஆர்சிபியில் ரெண்டுமே ஏற்கனவே எலிமினேட் தான். யார் இன்னைக்கு ஜெயிச்சாலும் எலிமினேட் தான். இன்னுமேட்டு எஸ்ஆர்ஹெச் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு எஸ்ஆர்ஹெச். குழந்தை லிட்ரலாக பொழந்து பொட்டலம் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. எல்எஸ்ஜியை போயிட்டு வாங்கடான்ட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. க்ரௌடு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி மேட்சை. ஹேட்ஸ் ஆஃப் டு டிராவல்ஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு 160க்கு மேலே சேஸ் பண்ணுற டீம் வந்து விக்கெட் நோ லாஸில் சேஸ் பண்ணியிருக்கலாம். அது எஸ்ஆர்ஹெச் தான், வேறு எந்த டீமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே சூப்பராக சேஸ் பண்ணியிருக்காங்க 2 பேரும். 165னா இன்னி வரையும் விக்கெட் விட்டு தான் சேஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம். அதில் நோ லாஸில் சேஸ் பண்ணியிருக்காங்க 10 ஓவர் உள்ளறையே. அப்போனா என்ன மாதிரி டீம் பாருங்கள். அது ஒன்றா எப்பா சரியான டீமு எஸ்ஆர்ஹெச். ஹேட்ஸ் ஆஃப் டு எஸ்ஆர்ஹெச். இன்னும் மட்டும் எஸ்ஆர்ஹெச் வந்து ரொம்ப பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்.